வெல்கம் டு என் சேனல். இனி என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் கிளீனர் இல்லைனா வந்து சூப்பர் கிளீனரோ இல்லை வந்து சாதாரண கிளீனரோ இல்லை ஸ்வீப்பர், இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கலராக போகலாமா? வாங்க வீடியோ கலராக போகலாம். அன்பாக்ஸ் பண்ண முன்னாடி வந்து பாக்ஸ் வெளியில் என்னன்னு சொல்கிறேன். இதான் சூப்பர் கிளீனரோட அந்த இமேஜ் உள்ளது. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பிங் ரோபோட். இது வந்து ஒரு ரோபோட் மாதிரி தானாக வந்து இங்கே மண் இருக்கோ அங்கே தான் தள்ளிப்போம். அது கீழே இங்கே வந்து எழுதியிருக்காங்க பவர்ஃபுல் செக்ஷன், த எலிமினேஷன் ஆஃப் ஸ்மால் டஸ்ட், டீப் கேப்சர் ஆஃப் இன்விசிபிள் டஸ்ட், ட்ராஷ் இன்விசிபிள் எனிமீஸ், அந்த மாதிரி எழுதிருக்காங்க. பிகாஸ் என்னென்னா வந்து சின்ன சின்ன எதாவது டஸ்ட்டு எதாவது இருந்துச்சுன்னா அது பிடிச்சிக்காது, அப்படியே சக் பண்ணிடும். ஓகே, அது கீழே வந்து என்னால் ஃபங்க்ஷன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக் அண்ட் ஸ்வீப் அப்படியே வந்து இழுத்துக்கும் அப்படியே. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்ட்ராங் செக்ஷன் இருக்குது, அதில் ஸ்பீடான ஸ்ட்ராங் செக்ஷன் உள்ளது இருக்குது. இல்லை 1 கீ ஆப்ரேஷன் இருக்குது, ஆஃப் அண்ட் ஆன் பட்டன் 1 கீ உள்ளது இருக்குது. பேஸ் க்ளீனிங் உள்ளது இருக்குது. அதுக்கப்புறம் தின் ஃபியூஸ் லார்ஜ் உள்ளது. தின் ஃபியூஸ் லார்ஜ்னா கொஞ்சோண்டு தின்னான ஒரு ஃபியூஸ் லார்ஜ் ஒன்று இருக்கும், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து 360 ரொட்டேஷன் உள்ளது. 360னா வந்து கம்ப்ளீட்டாக 360 ரொட்டேஷனில் இங்கெல்லாம் மண் இருக்கோ அது வந்து அப்படியே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கீழே எடுத்துருக்காங்க ஸ்வீப்பர் பிரிங் கன்வீனியன்ஸ் டு த யோர் லைஃப். அதுக்கப்புறம் இது வந்து க்ளீன் குட் ஹெல்ப்பர் டு க்ளீன். ஓகே, அப்போ இப்படியே திரும்ப இதில் வந்து 3 கலர் வருது உங்களுக்கு. இது பாருங்கள், இந்த இமேஜில் 3 கலர் உள்ளது இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி திரும்பிடும். இப்படியே திரும்பினா வந்து அந்த பாட்டு எல்லா பார்ட்ஸ் உள்ளதாக இருக்குது. 1 2 3 4 5 6 பார்ட்ஸ் உள்ளதாக இருக்குது. அந்த பார்ட்ஸ் உள்ளார வந்து இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 அதே தான் அந்த பார்ட்ஸ் உள்ளதும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பாருங்கள், இது வந்து எந்த கலர்னால் வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு. 3 கலர் உள்ளது, நான் ஒயிட் தான் வாங்கினேன். ஓகே, இப்போ பாருங்க, நான் 1 கீ சொன்னது இதுதான் 1 கீ. இது வந்து ஒருத்தான் ஆன் பண்ணிங்கன்னா இது பாருன்னு இதை அப்படியே இன்னொருத்தர ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இந்த சூப்பர் கிளீனர் உள்ள அந்த ஸ்டிக்கர் உள்ளது இருக்குது. ஓகே, அப்படியே இந்த சைடு திரும்பி பாருங்கள், இது பேக் சைடு உள்ளது. பேக் சைடில் வந்து இதுதான் வந்து இந்த ஏர் வரும். பிகாஸ் இது உள்ள ஃபேன் இருக்குது, அந்த செக்ஷன் இருக்குது. அப்படி அந்த மண்ணெலாம் வந்து அப்படியே இழுத்து இந்த ஃபேனோட ஏர் தான் வரும். ஓகே, இப்போ பின்னாடி பாருங்கள், பின்னாடியில் என்ன கொடுத்துருக்கான்னு வந்து இதுதான் அந்த 360 உள்ள வீல் மூவ் பண்ணுறது. ஓகே, இது வந்து அப்படியே மூவ் பண்ணோம். ஆனால் இதுவும் சேர்த்து தான் எந்த இடத்துல மண் இருக்கோ அந்த இடத்துல வந்து போவோம். இங்கே தான் அந்த செக்ஷனு, இங்கே மண் எதை சின்ன சின்ன மண் தான், பெருசுலாம் இல்லை. இது சாதாரண சின்ன கொண்டு டஸ்ட்டு இல்லை ஏதோ ஒரு ரொம்ப சின்ன உள்ளது தான் அது வந்து எடுத்துக்கும். இந்த மாதிரி சாதாரண டிஷ்யூ இல்லை பேப்பர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து எடுத்துக்காது, ஸ்டெக் ஆகிடும். ஆனால் இது உள்ளது. இதில் என்னென்னா வந்து சார்ஜ் போடுறது இல்லை, இது பேட்ரி உள்ளது. பேட்ரினா எத்தனை பேட்ரினா வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து 6 பேட்டரி தேவை. கைஸ், இந்த டஸ்ட் உள்ளது. இது என்னென்னா இது பட்டன் மாதிரி தான். சாதாரண இப்படி ஆக்கிட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி இதாக இருக்குது பாருங்கள். ஓகே, என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே தான் அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும். இது ஆல்ரெடி பாருங்கள், சின்ன சின்ன டஸ்ட்டு இருக்குது இல்லை. பிகாஸ் இது வந்து டஸ்ட்டு இங்கே தான் இருக்கும் எல்லாம். ஓகே, இதை இங்கே தான் அந்த டஸ்ட்டு உள்ளார தான் போகும். இப்படியே போயிட்டு இங்கே இருந்துடும். இங்கே ஒரு கவர் மாதிரி போட்டிருக்காங்க, இங்கே இருந்துடும். எல்லா டஸ்ட்டும் இங்கே இருந்துடும். ஓகே, இதுதான் வந்து அந்த செக்ஷன். இது ஒரு ஃபேன் மாதிரி தான். இந்த கை வைக்கிற பாருங்களேன், இந்த ஃபேன் மாதிரி. இந்த ஃபேன் சுத்தம் அப்படியே வந்து அந்த மண் உள்ளார போயிட்டு இங்கே உட்காந்துரும். பேட்டரியில் எல்லாம் பேட்டரியை வாங்கிங்க கைஸ். பிகாஸ் கொஞ்சம் வீணாக போச்சுன்னா, ஏதாவது ஒரு பேட்டரி வீணாக போச்சுன்னா வந்து வேலை செய்யாது. ஆனால் நல்ல பேட்டரியை வாங்கிங்க. இந்த ஸ்வீப்பர் வந்து இந்த பார்த்தீங்களா 3மே போட்டோன்னா வேலை செய்யுது. வந்து நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க, ஃபுல்லாக வந்து நான் ஹால் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பொம்பளை முடிய இதில் இங்கே வீலில் வந்து மாட்டிருக்கு. இப்போ என்ன ரிசல்ட்னு வந்து பார்ப்போம். இப்போ இது ஒன்று பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து உள்ள மண் இல்லை. ஆனால் கரெக்டாக சொன்னோன்னா
இங்கே பாரு பார்த்தீங்களா, இங்கே உள்ளார மண் இருக்குது. அப்போனா வந்து என்ன கரெக்டாக சொல்லணுன்னா வந்து இது ரொம்ப சின்ன சின்ன டைனி பார்ட்டிக்கல் தான் வந்து கரெக்டாக முடியும். அந்த கரெக்டாக சொல்லணுன்னா வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் லெவலில் வந்து டஸ்ட்டு அந்த மாதிரி லெவலில் தான் சொல்ல முடியும். மேக்ரோஸ்கோப் இல்லை, மைக்ரோஸ்கோப் லெவலில். இந்த பாருங்க உள்ள கரெக்டாக தெரியும் டஸ்ட்டு எத்தனை டஸ்ட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்படியே இங்கே பாருங்கள் இந்த டஸ்ட்டு கூட இம்மா பர்ஸு டஸ்ட்டு இருந்துச்சுன்னா, இவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சுன்னா வந்து மாட்டிக்கா அதனால தான் போகாது. கரெக்டாக சின்ன டைனியான பார்ட்டியை சொல்லணுன்னா வந்து மண் உள்ளது சொல்லலாம். இன்னொன்று வந்து கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா வந்து கிளாஸை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, ஆனால் சில கிளாஸில் வந்து சின்ன ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் இது பெட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கிளாஸ் இருக்காது. எங்கே இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு கரெக்டாக சொல்லணுன்னா வந்து கார்பெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. நீங்களும் பார்த்துட்டீங்க, நான் ஃப்ளோரில் யூஸ் பண்ணேன், டைல்ஸு இருந்துச்சு, டைல்ஸாக இருந்துச்சு. ஆனால் உங்கள் வீட்டில் வந்து பிளேனான டைல்ஸ் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். நிறைய பேர் கமெண்டில் எழுதிருந்தீங்க ப்ரோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ப்ராடக்டில் வந்து சைனாவாக இருக்குன்னு. நான் உண்மையாக சொல்லணுன்னா வந்து நான் சவுதி அரேபியாவில் இருக்கிறேன். இங்கே இருக்க ப்ராடக்டில் வந்து சைனா உள்ளதாக இருக்கும், ஜப்பான் உள்ளதான், சில அல்லதான் இருக்கும், பொருளில் அல்லதான் இருக்கும், மாறி கண்ட்ரி உள்ளதான் இருக்குது. ஆனால் சைனா உள்ளது தான் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து சைனாவில் தான் இருந்துச்சு, ஜப்பான் உள்ளதாக இல்லை, ஆனால் சைனா உள்ளதான். ஆனால் நான் உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது வந்து எல்லாம் இந்தியன் உள்ள ப்ராடக்ட் தான். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி கொடுத்தாச்சு, டெஸ்டிங் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கு வந்து கரெக்டாக சொல்லணுன்னா வந்து இது எல்லா ப்ராடக்ட் உள்ளது தான். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் ஃப்ளோரில் வச்சு நான் உங்களுக்கு அந்த சின்ன டஸ்ட்டு தான் போயிருக்கோம். அதே சேர்த்து இப்போ சைடில் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் டஸ்ட்டு அதிகமாக இருந்திருக்கும், அதில் கொஞ்சம் பெருசு பார்ட்டிகல்ஸ் இருந்திருக்கும். அதுலேயே வந்து சின்ன பூண்டு உள்ளது போயிருக்கு. பிகாஸ் இது வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸ்லேயே வந்து நீங்கள் சொல்லியிருக்கேன். சின்ன பார்ட்டிகல் தான், சின்ன பார்ட்டிகல்னா டைனி மைக்ரோஸ்கோப் லெவலில் உள்ள டஸ்ட்டு மட்டும் தான் வந்து அது எடுத்துக்கும், மேக்ரோஸ்கோப் லெவலில் எடுத்துக்காது. நான் கரெக்டாக மென்ஷனும் பண்ணியிருக்கேன். டஸ்ட்டு மட்டும் இல்லை, ஏதாவது கிளாஸ் கூட உடஞ்சிருச்சுன்னா வந்து ரொம்ப சின்ன பூண்டு சைஸு கிளாஸ் உடஞ்சிச்சுன்னா வந்து அது க்ளீன் பண்ணலைன்னா வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா வந்து க்ளீனாக இருக்கும். அதே சேர்த்து வந்து இதோட ப்ராடக்ட் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ஐ ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சேர்த்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் அதிலே போய் ஃபாலோ பண்ணுங்கள். Until signing from Muhammad, bye.